Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம வந்து மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓவில் ரிவ்யூவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, கம்பெனியோட ப்ரொஃபைலை பார்க்க போகிறோம். அது எந்த செக்டார் கீழே வருது அப்படின்ற டீட்டெயில்ஸை கவர் பண்ணுவோம். ரெண்டாவது ஃபினான்சியல் ரிசல்ட். தேர்ட் ஒன் இஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா எந்த சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிஜிஸ்டரில் போய் என்ன ரிஜிஸ்டர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஐபிஓ ரிவ்யூ, அதாவது என்னோடய ரிவ்யூ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஐபிஓட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா Jan 15th 2024 வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்திங்கன்னா Jan 17th க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா Jan 18th. அண்ட் உங்கள் அப்ளிகேஷன் இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா Jan 19th உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா. லிஸ்டிங் டேட் என்றைக்குன்னா Jan 2022 லிஸ்ட் ஆகுது. ஸோ Jan 15 ஓப்பன் ஆகி Jan 17 க்ளோஸ் ஆகிட்டு லிஸ்ட் பார்த்திங்கன்னா Jan 2022 வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இந்த ஐபியோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 35 shares, அதாவது ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 397 ருப்பீஸ்லேருந்து 418 ருப்பீஸ் வரையும் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு 14,630 ரூபா உங்களுக்கு வேணும். ஸோ 35 ஷேர்ஸ் மினிமம் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ 14,630 ரூபா தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 80% ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ஓப்பன் டேட் என்றைக்குன்னு பார்த்துட்டோம், க்ளோஸ் டேட் என்றைக்குன்னு பார்த்தோம் 17th, அண்ட் அலாட்மெண்ட் டேட் 22. அண்ட் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனால் 19ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டேன், 397 to 418 தான் இருக்கும். ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1630 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஒரு மினிமம். ஸோ லிஸ்ட் ஆகும்போது என்ன ப்ரைஸ் வருது அப்படின்றத நம்ம கிரே மார்க் ப்ரீமியம் ஸ்டேட்டஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதோட ப்ரொஃபைலை பார்ப்போம். ஸோ இதில் இது என்னென்னா, மெடி அசிஸ்ட்னா என்னென்னா ஹெல்த் டெக் அண்ட் இன்சூரன்ஸ் டெக் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹெல்த் ரிலேட்டடான இதுவும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்த் சர்வீசஸ் ரிலேட்டடாக இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் அட்மிஷன் வந்து இருக்கும் இவங்கள்ட்ட டைப் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த மாதிரி கம்பெனி தான். ப்ளஸ் இது வந்து என்னென்னா தேர்ட் பார்ட்டி ஒரு என்ன சொல்கிறது கொலாபரேஷன் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு. எங்களுக்கு மெடி அசிஸ்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, எங்கள் கம்பெனியில் வந்து வேறு ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மீடியேட்டராக இவங்க வந்து இருக்காங்க, மெடி அசிஸ்ட். ஸோ இவங்களோட வெப்சைட், இவங்களோட ஆப்பை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து கிளைம் பண்ணலாம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸையும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கம்பெனி ஆல்சோ ஆக்ட் ஆஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்ட் ஆஸ் மீடியேட்டர் பிட்வீன் ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் தேர் இன்சூர்டு மெம்பர்ஸ். ஸோ எங்கள் ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது அவங்க வந்து சர்வீஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கம்பெனின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, மெடி அசிஸ்ட். ரெண்டாவது ஆன்லைனில் வந்து நாங்கள் வந்து பிளட் செக்கப்லாம் பண்ணோம். மெடிபட்டி அப்படின்ற ஒரு ஆப் இருந்துச்சு, அது மூலிமா பிளட் செக்கப் பண்ணோம். அதில் ஆன்லைன் ஆர்டர்லாம் போட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய டைப் வச்சு இவங்க ஒரு ட்ரீக்கில் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபைன். ஸோ இதோட ரெவென்யூ ரிசல்ட் பார்த்துருவோம். அதாவது எப்பயுமே நான் ரெவென்யூ தான் செக் பண்ணுவேன், நெட்ஒர்த் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதோட 31 March 2021 பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ வந்து 345 crore இருந்தது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 412 crore மாறிடுச்சு, ப்ளஸ் ஸ்கோராக மாறிடுச்சு. அதுக்கடுத்து 31 March 2023 பார்த்தீங்கன்னா 518 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ செப்டம்பர் ரீசெண்டாக வந்த இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 312
12 கோடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும் இந்த மெடி அசட் ஹெல்த் கேர். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகே ஃபைன். இவ்வளோதான். நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்கலாம். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து linkedintime.co.in இதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஐபிஓ வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. ஓகே ஃபைன். இதோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் இதுதான். இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எவ்வளோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆகிருக்கு கர்நாடகாவில் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் வைஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இங்கே சப்சிடிஸ் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு தெரியும் ஒன் பை ஒன்னாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடி ப்ளஸ் இவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெடிசன் ஆர்டர் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், லேப் டெஸ்ட் பண்ணலாம். நாங்களாம் லேப்டாப்ஸ் தான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. நான் இன்டெப்த்தாக போய் பார்க்கல. இது அளவு தெரிஞ்சால் போதும். இது ஹெல்த் கேர் டொமைன் கீழே வருது இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். 10/1/20 இதுதான் லேட்டஸ்ட் வந்தது. இதில் வந்து கிரே மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 81 அரௌண்ட் 81 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி 81க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 20% ஆஃப் இது உங்களுக்கு இங்கே லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ தான் எப்போ ஐபிஓ க்ளோஸ் ஆகுதோ அப்போ இது வந்து 100க்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ ரெண்டாவது எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 இந்த ஐபிஓ ஹெல்த் கேர் டொமைன் கீழே வர்றதுனால இப்போ பூம் ஆகிட்டு இருக்க ஒரு நல்ல செக்டர். ஸோ அதனால் அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ரெண்டாவது ஃபினான்சியல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அண்ட் தேர்டு பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போவே வந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஐபிஓ ஃபினிஷ் ஆகும்போது என்ன லெவலில் ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னையே கேட்டிங்களா அப்ளை பண்ணலாமா வேணாமா? நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின். ஸோ லிஸ்டிங் கெயின் கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ணி வித்தின் 3 டேஸில் அதை என்ன ரேட் இருக்கோ அதை விற்றுட்டு வந்துடுவேன். ஸோ ஃபஸ்ட் டே கூட நான் செல் பண்ணுவேன், இல்லாட்டி செகண்ட் டே பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களும் ஒரு டிசிஷன் எடுங்க, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ, பை பை.